இப்போ 128 வருஷம் கழிச்சு கிரிக்கெட் திருப்பி ஒலிம்பிக்ஸுக்கு வருது. அத பத்தி பார்ப்போம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் அடுத்த ஒலிம்பிக்ஸ் வந்து 2028 லாஸ் ஏஞ்சல்ஸ்ல நடக்கப்போகுது. இதுக்கு வந்து பயங்கர எதிர்பார்ப்பு இருக்கு. அதே மாரி அவங்க நெறைய ஹிஸ்டரியும் கிரியேட் பண்ணியிருக்காங்க. நெறைய கேம்ஸ வந்து இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. நெறைய கேம்ஸ் வந்து புதுசா டெபியூ ஆகுது. பழைய கேம்ஸ்லாம் திருப்பி எடுத்துட்டு வராங்க. வர 2028 லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒலிம்பிக்ஸ்ல வந்து 351 மெடல் ஈவென்ட்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பாரிஸோட 22 கேம்ஸ் வந்து அதிகமா கொண்டு வராங்க. அதே மாதிரி இனோவேஷனுக்கும் ஜென்ரல் ஈக்குவாலிட்டிக்கும் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வருஷம் வந்து ஹிஸ்ட்ரியிலே ஃபர்ஸ்ட் டைமாக வந்து மென்னோட உமன் வந்து அதிக பேர் கலந்துக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டோட்டலாக 10,500 பேரில் வந்து 5,665 உமனும் 5,543 மென்னும் கலந்துக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மிக்ஸ்டு ஜெண்டர் 4x100 ரிலே கொண்டு வராங்களாம். அதே மாதிரி ஜிம்னாஸ்டிக்கில் வந்து மிக்ஸ்டு ஜெண்டர் டீம் கொண்டு வர போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பேஸ்பால், ஸ்குவாஷு, அமெரிக்கன் ஃபுட்பால், அதுக்கப்புறம் முக்கியமான கிரிக்கெட் எல்லாம் திருப்பி எடுத்துகிட்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து ஸ்விம்மிங்கில் வந்து 50 மீட்டர் பேக் ஸ்டோக்கு, அப்புறம் 50 மீட்டர் பிரெஸ்ட் ஸ்டோக்கு, அதுக்கப்புறம் வந்து 50 மீட்டர் பட்டர்ஃப்ளை ஸ்டோக்லாம் இப்போ புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு ஒரு முக்கியமான விஷயம்னா கிரிக்கெட்டை கொண்டு வராங்க. நான் கூட நினச்சேன் இதுதான் ஃபஸ்ட் டைம் கொண்டு வராங்கன்னு நினச்சேன். ஆனால் இது வந்து ஃபஸ்ட் டைம் கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்து 1900ஸ்லேயே வந்து ஃபஸ்ட்டு கிரிக்கெட் மேட்ச் கொண்டு வந்திருக்காங்க, ஒலிம்பிக்ஸ் கிரிக்கெட்டு. அப்போ வந்து ஒரே ஒரு மேட்ச் தான் நடத்தினாங்களாம். கிரேட் பிரிட்டன் வெர்சஸ் ஃப்ரான்ஸ் மேட்ச் நடத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் 128 வருஷம் கழிச்சு இப்போ தான் கிரிக்கெட்டை கொண்டு வராங்க. இதை வந்து 2023லேயே வந்து ஃபைனல் பண்ணிட்டாங்க. இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் என்னென்னா, அந்த கிரிக்கெட்டில் என்னென்னா உமன்ஸும் நடக்க போகுது, மென்ஸும் நடக்க போகுது. ரெண்டுத்துலேயும் வந்து 6 டீம் கலந்துப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் எந்த ஸ்டேடியமு, குவாலிஃபயர்ஸ்லாம் எப்படி நடக்கும் அதை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் இன்னும் வரல. இது கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் நினைக்கிறேன். ஏன்னா கிரிக்கெட்டை கொண்டு வந்தால் நிறைய இந்தியன் ஃபேன்ஸ்லாம் பார்ப்பாங்க. ஒரு கமர்ஷியலாக நிறையா உள்ள ஆட் எடுத்துகிட்டு வரலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ அமெரிக்காலலாம் கிரிக்கெட் அந்தளவுக்கு ஃபேமஸ் இல்லை. இப்போ ஒலிம்பிக்ஸில் கொண்டு வரது மூலயமா நிறைய ரீச் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி பார்த்தாலும் எல்லாருக்கும் ஒரு வின் சுச்சுவேஷன் தான் இதுன்னு சொல்லணும். ஆமாம், அது என்னமோ உண்மை தான். ரீசெண்ட் டைமில் கூட பார்த்தோன்னா அந்த ஒலிம்பிக் கமிட்டியில் ஒருத்தர் நிக்கோலோன்றவர் அவரே சொல்லியிருந்தார், இந்த மாதிரி விராட் கோலி வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ஃபேன்ஸ் அதிகமாக வச்சுருக்காரு. ஒரு 430 மில்லியனுக்கு மேலே வச்சுருக்காரு. அவரோட ரீச் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. மற்ற உலகத்தில் இருக்க அத்லெட்டோட கம்பேர் பண்ணும்போது இவரோட ரீச் நல்லாவே இருக்குது. இவரை மாதிரி ஆளுங்களெல்லாம் ஒலிம்பிக் கொண்டு வந்தால் ஈஸியாக இருக்கும். அது இல்லாமல் இவரை மெயின் ரீசன் வச்சு தான் கிரிக்கெட்டே வந்து இந்த கமிட்டியில் நாங்கள் பிச் பண்ணோன்னே சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மொத்தமே 6 டீம் தான். டாப் பிளேயர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, இந்தியா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, அவங்களுக்குள்ளே நடக்கிற காம்படிஷன் வந்து பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் இப்போ கரண்ட்டாக நம்ம தான் T20 வேர்ல்டு சாம்பியனாக இருக்கும். இந்த ஒலிம்பிக்ஸுமே வந்து T20 தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஃபேன்ஸ்லாம் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுவாங்க. எப்படியாவது இந்தியா மெடல் வாங்குச்சுன்னா கண்டிப்பாக மெடல் கவுண்டு கூடும். அதுவும் இல்லாமல் நம்ம ஸ்டார் பிளேயர்ஸ்லாம் ஒலிம்பிக்ஸ் ஆடுறதை பார்க்கறதுக்கு கண்டிப்பாக எல்லாம் எக்ஸைட்டடாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது இந்த 2028 ஒலிம்பிக்ஸை பற்றி பார்த்தோன்னா. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்பீடு, அவர் வந்து நான் 2028 வந்து ஒலிம்பிக்ஸ் வின் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. நான் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கேன், பார்த்துடலாம் யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ரீசெண்டாக கூட மிஸ்டர் பீஸ் கேமில் கூட அவர் ரொம்ப நெக் டு நெக் வந்தார் இந்த வேர்ல்டு சாம்பியன் நோவா கூட. கண்டிப்பாக நான் 2028 அவரை தோக்கடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, ஜேக் பால் வந்து நான் 2028 ஒலிம்பிக்ஸில் வந்து நான் பாக்ஸிங் கலந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன்னா பாக்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் லாஸ் ஏஞ்சல்ஸ் தான் ரொம்ப முக்கியமான இடம். நிறைய பெரிய ஃபைட்ஸ், இந்த முகமது அலி அவரோட ஃபைட்ஸ் எல்லாம் அங்கே நடந்திருக்கு. பாக்ஸிங் வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ்ன்றது ஒரு முக்கியமான இடம். அது நடக்குது, ஒலிம்பிக்ஸ் அங்கே நடக்குது, கண்டிப்பாக நான் கலந்துப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சொன்ன மாதிரி கிரிக்கெட் ஒலிம்பிக்ஸில் ஆட் ஆனால் நமக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து இந்தியா வந்து கிரிக்கெட்டில் நல்லாவே பண்ணிகிட்ருக்கு. இந்தியாவோட முக்கியமான ஸ்போர்ட் எதுன்னு கேட்டாலே கிரிக்கெட் தான் சொல்லுவாங்க. அது இல்லாமல் இப்போ IPL சீசனில் அந்த வியூவர்ஷிப்லாம் பார்த்தாலே என்னடா இத்தனை பேராடா மேட்ச் பார்க்குறீங்கன்னு ரீசெண்டாக ஒரு லிஸ்ட்டு கூட கொடுத்துருந்தாங்க. டாப் 5 டோர்னமெண்ட்லாம் இருக்கும், இந்த NBL இந்த மாதிரி பெரிய பெரிய லிஸ்ட்டில் பார்த்தா IPLும் வந்து ஆட் ஆயிருக்கு. அவ்வளோ பேர் வந்து இந்த மேட்சஸ்லாம் பார்க்குறாங்கன்னு. அதே மாதிரி ஏஷியன் கேம்ஸில் கூட கிரிக்கெட் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுலேயும் பார்த்தா இந்தியா தான் வின் பண்ணியிருக்காங்க. ருத்ராஜ் கேப்டனில் தான் வின் பண்ணாங்க. இப்போ வந்து ரீசெண்டாக விராட் கோலி கிட்ட கேட்டிருந்தாங்க அந்த RCB ஈவெண்ட்டில், இந்த மாதிரி கிரிக்கெட் வந்து ஒலிம்பிக்ஸில் வருது, நீங்களாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்களான்னு கேட்கும்போது அவர் சொன்னார், நான் வந்து T20லேருந்து ரிட்டையர் ஆகிட்டேன், மேபி தெரில, ஃபைனலுக்கு நாங்கள் போயிட்டோன்னா திடீர்னு நான் உள்ளே வந்துட்டு வின் பண்ணி ஒரு கோல்டு மெடல் எடுத்துகிட்டு நான் வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபன்னியாக சொன்னார். ஆனால் ஆட மாட்டார்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போவே அவருக்கு ஏஜ் ஆகிடுச்சு. இன்னும் 28லலாம் 40 ஆகிடும். அதனால் ஆடவே மாட்டார்னு நினைக்கிறேன். இப்போ சொன்ன மாதிரி IPL வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு. நம்ம அந்த வியூவர்ஷிப் பார்த்தாலே வந்து 10 கோடி, 12 கோடி, 15 கோடின்னு இருக்கு. இப்போ எல்லாம் இந்தியாவே IPL தான் பார்த்துட்ருக்காங்க. நான் ரீசெண்டாக கூட சென்னை வர்சஸ் கொல்கட்டா மேட்ச்சு போயிருந்தேன். அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு மேட்ச்சு.
ஃபர்ஸ்ட் மேட்சே என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருந்தது. இந்த ஸ்டேடியமே வந்து ஒரு மயான அமைதியாக இருந்தது. ஒரு 10 ஓவருக்கு மேலே ஒரு பவுண்டரி கூட போல, அப்படியே டெஸ்ட் மேட்ச் மாதிரி ஆடினாங்க. என்னடா இது அப்படின்ற மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் போயிட்டு ஸ்டேடியத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. அந்த லைட்ஸு, அந்த ஆஃப் டைம், இது நம்ம டிவியில் பார்க்குற மாதிரிலாம் ஒரே மாதிரி இருக்காது. ஃபர்ஸ்ட் ஓவர் இந்த பக்கம் ஆடுவாங்க, செகண்ட் ஓவர் இந்த பக்கம் ஆடுவாங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. நம்ம டிவியில் பார்க்கும்போது இந்த ஒரு ஓவர் முடிஞ்சோன்னே ஆடு போடுவாங்க, ரொம்ப நேரம் ஆடு போடுற மாதிரி இருக்கும். அங்கன்னா குடுகுடுன்னு ஓடிட்டு இருப்பாங்க. இந்த ஓவர் முடிஞ்சோன்னே விக்கெட் அந்த பக்கம் போயிடுவார், பவுலர் இந்த பக்கம் வந்துடுவார். அதெல்லாம் சூப்பராக இருந்தது பார்க்குறது. அதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயம்லாம் நம்ம டிவியில் பார்க்க மாட்டோம், அது அங்கே தான் பார்க்க முடியும். பிளேயர்ஸ்லாம் தண்டாலத்துன்னு இருப்பானுங்க, தரையில் படுத்துன்னு உருண்டுன்னு இருப்பானுங்க. அதெல்லாம் நம்ம டிவியில் பார்த்ததே இல்லை, நேரில் பார்த்தா அதெல்லாம் பார்க்க முடியாது. வித்தியாசமாக இருந்தது. அதே மாதிரி கல்கட்டா வந்து பிரின்னு பிரிச்சுட்டானுங்க. அசால்ட்டாக அடிக்கிறானுங்க. எப்படா இவங்க அசால்ட்டாக 6-4 அடிக்கிறானுங்க, நம்ம ஆளால் அடிக்க முடியல, இத்தனைக்கும் ஹோம் கிரவுண்ட் வேறு அப்படின்ற மாதிரி இருந்தது பார்க்கும்போது. கண்டிப்பாக 2028 ஒலிம்பிக்ஸுக்கு பயங்கர ஹைப் இருக்குது. ஏன்னா பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸே நான் கலந்துக்க போகிறேன்றாங்க. அது இல்லாமல் கிரிக்கெட் வேறு வந்துட்டுருக்கு. கண்டிப்பாக 2028 ஒலிம்பிக்ஸ் வந்து வேறு லெவலில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன்.